தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதை லெஜெண்டரியான கமலஹாசன் சாரை வச்சு ஆரம்பித்தது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படி அந்த 7ல் கூட அவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் அந்த ஷோவில் ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை ரைஸ் ஆகும் பொழுது அப்படி பிரதீப்போட இஷ்யூவில் வந்து அவர் டக்குன்னு எடுத்த ஒரு முடிவாக அது வந்து அந்த முடிவை வந்து மிகப்பெரிய லெவலில் விமர்சிக்கப்பட்டது. இந்த ஷோ போனது பிரதீப்கே அங்கே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து கமல் சாரோட டெசிஷனா டோட்டல் பிக் பாஸ் டீமோட டெசிஷன். இப்போ மக்கள் பிரதிநிதியாக அங்கே விளையாடுற கமல் சாரை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க ஒரு ஆள் வெளியில் உள்ள அனுப்புறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட வந்து இது மக்கள் எடுக்கிற முடிவுக்கான ஷோன்னு இந்த சீசனோ போன சீசனோ சொன்னால் மக்கள் அதை நம்ப கூட மாட்டாங்க. நினச்ச மாதிரிலாம் கமல் சார் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுமானத்தில் இந்த ஷோ போயிட்டு இருந்தது. இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அது இஷ்டத்துக்கு விஜய் சேதுபதி சார் வச்சு சீசன் 8க்கு ப்ரோமோ போடும்போது அது அப்படி ஒரு வரவேற்புப்பா. இப்போதான்ப்பா கமல் சார் எப்போவுமே நினச்சதை ஸ்ட்ரைட்டாக கேட்கவே மாட்டார், இப்படி நல்லா திட்டி விடவே மாட்டார், இப்படி அதை பண்ண மாட்டார் இதை பண்ண மாட்டாருன்ற பல பேருடைய தாக்கத்தை அந்த ப்ரோமோ வந்து அந்த தாக்கத்தை தீர்த்துச்சு. ஆனால் அதே அந்த ஒரு ஷோ போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐயையோ கமல் சாரே பரவாயில்லையே அப்படின்றது மெதுவாக வந்து இந்த சீசனில் சார் நல்லா நடிக்கிறீங்க, பிரமாதமாக இருக்கீங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் போயிட்டுருக்கு, பேசாமல் நீங்கள் அங்கேயே போயிடுங்க, இது வேணாம் சார் நமக்கு. இது வந்து ஏன்னா இதோடைய இன்னொரு சைடை நீங்கள் பார்க்காம வந்து இங்கே நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்களையும் இந்த ஷோவை வச்சு ஒப்பிடுற மாதிரி போகுது. விஜய் சேதுபதி சாரையும் திட்டுறாங்க மக்கள். மக்கள் வந்து 19 கண்டஸ்டண்டாக பார்க்கல, 20 கண்டஸ்டன்ட் மாதிரி பார்க்குறாங்க.